கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சகோதரி தெய்வானை. நான் கலந்து நகர் பகுதியிலேருந்து தூக்குநாவலம் பகுதிக்கு ஊழியத்துக்காக தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக அங்கே ஊழியம் நடந்துட்டுருக்கு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அந்த மரணத்தின் வழியில், அந்த மரணத்தின் வியாகுலத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருவேளை நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருப்பேன், இல்லை நான் நேசித்தவங்களை கூப்பிட்டுருப்பேன் இல்லைங்களா. ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க தாயாகிய மரியாதை கூப்பிட்டுருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கூட இருந்த சீஷர்களை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு என் தேவனே என்று கூப்பிடுகிறார். காரணம், தேவனுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க வாசிங்க. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஏன் அந்த மரண தருவாயில் என் தேவனேன்னு ஏன் அவர் கூப்பிடு அப்படின்னு சொன்னால், அவர் எங்கிருந்து வந்தாரா? பிதாவினிடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வந்து உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பிதா வேறு அல்ல, இயேசு கிறிஸ்து வேறு அல்ல. 2 பேரும் எப்படி இருக்காங்களா? ஒன்றாக இருக்காங்க. அவருக்கு தெரியும் பிதா வந்து எதையுமே இயேசு கிறிஸ்துக்கு மறைக்க மாட்டார், பிதா சொல்லாமல் இயேசு கிறிஸ்து எதையுமே செய்ய மாட்டாருங்கிறது இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3வது பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் வல்லமையும் கட்டளையும் பெற்று வந்தவர் தான் நீங்களும் நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை என்றும், என் பிதா எனக்கு போதித்தபடியே இவர்களை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தன் சுயமாய் ஒன்றும் செய்யாதபடிக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே இந்த பூமியில் செய்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் நான் விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா ஏன் அவர் மரண ஆக்கினைக்குள்ளே நெருக்கப்படும் பொழுது, வியாகுலத்தில் வரும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்டார். ஹல்லேலூயா. வேற யாரையும் நோக்கி கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் எங்கிருந்து வந்தார்? பிதாவினிடத்துலேருந்து வந்தார். எங்கிருந்து கட்டளை பெற்றார்? பிதாவினிடத்தில் பெற்றார். யார் கூட இருந்தார்? பிதாவினோட இருந்தார். எதையும் சுயமாக செய்யாமல் யார் சொன்னதெல்லாம் செஞ்சார்? பிதா சொன்னதெல்லாம் செஞ்சார். அப்போ யாரை நோக்கி தான் கூப்பிடணும்? பிதாவை நோக்கி தான் கூப்பிடணும். அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ இவ்வளோ நெருக்கமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை ஏன் ஆண்டவர் கைவிடணும்? ஏன் தேவன் கைவிடணும்? ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை பற்றி ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்கணும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 43வது வசனம் 44வது வசனம் வாசிங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இதில் ஒரு வசனம் நம்ம நல்லா தெளிவாக வாசிக்க வேண்டியது இருக்குது.
அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் பிதா என்ன சொன்னாரோ, பிதா என்ன செய்ய சொன்னாரோ அவர் சொன்னதை மாத்திரம் இந்த பூமியில் நிறைவேற்றின தேவன் தன் சீஷர்களுக்கும் அதையே சொன்னார், தன் சுற்றியிருர்களுக்கும் அதையே சொன்னார். நான் தனியாக இருக்கல, என் கூட என் பிதா இருக்கார், என் பிதா சொல்கிறதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு, தன் சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, தானும் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவர் சிலுவையில் அடைக்கப்படும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால், வார்த்தை கவனிக்கிறீங்களா, அவர் இவர் மேல் பிரியமாக இருந்தால். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒருத்தரை நம்பியிருக்கீங்க, அவர் தான் அந்த விஷயத்தை தீர்க்கணும், அவர் தான் அதற்கு முடிவு சொல்லணும்னு சொல்லும்போது அந்த நபர் கைவிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் நம்மளை நேசித்தது உண்மையா? அவர் நம்மளை அனுப்புனது சரியா? அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. அதை தான் ஆண்டவர் கேட்குறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகத்தை நம்ம கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும். அந்த குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க, மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அதில் ஒரு வார்த்தை கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருங்க? பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதுக்கு காரணம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதுனால தான். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றணும்னா அங்கே அவர் கைவிடப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் கலங்கக்கூடாது. தேவன் சித்தத்தை நிறைவேற்றும்படி என்னை கைவிடுகிறான்னு நம்புங்க. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி மட்டும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுற வரைக்கும் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் பகைகள் அதிகமாகிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே என்னையும் என் கணவரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான், என் கணவர், என் சிறுப்பிள்ளை 3 பேருமே வீட்டை விட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கதியாக எங்கே போகுதுன்னே தெரியாமல் வெளியில் வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் செமினார் கோயிலுக்கு போனோம். நான் போனோடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் முதல்ல நான் ஜெபம் பண்ணது, ஏசப்பா என்னை எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க? என் சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்குது, என்னை சார்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்க, ஏன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அதிகமாக புலம்பி தவிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடத்தினதெல்லாம் பெரிய விஷயம். அங்கே போனதுக்கப்புறம் தான் என் மாமனாருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் மூத்தவர் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கேருந்து நான் திரும்ப இங்கே கல்லறைத்தோப்புன்ற ஒரு பகுதிக்கு வந்தேன். அங்கேருந்து மீண்டுமா கலைஞர் நகர் பகுதியில் அதே ஸ்தானத்தை விட இன்னும் அதிகமான ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை நான் போக மறுத்திருந்தேன்னு சொன்னால், நான் செயல்பட மறுத்திருந்தேன்னு சொன்னால், அந்த அந்த பதட்டமான சூழ்நிலையை நான் எனக்குள்ளே அங்கீகரிக்க மறுத்திருந்தேன்னு சொன்னால், இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கைவிடுகிற சூழ்நிலை வருதா? நீங்கள் கலங்காதீங்க. தேவ சித்தம் நிறைவேறும்படி தான் ஆண்டவர் உங்களை கைவிடுகிறார். அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும் பொழுது, எப்படி இன்னைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாரோ, நீங்களும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஆண்டவருடைய தேவ சித்தத்துக்கு நேராக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.